இங்கே வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு சிறிய பேட்டி இளைஞர் கருத்துக்கள் பெறுறதுக்காக. மலேசியா பற்றி சில கேள்விகள் கேட்கலாமா? சரி கேளுங்க, உங்களுக்கு எதை பற்றி என்ன தெரியணும்? ரொம்ப நன்றி. மலேசியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 56 வருடம் ஆகும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனிப்பட்ட கருத்தை சொல்லுங்கள். மலேசியாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் பல பிரச்சனை இருக்குங்க. காடி வீடு இதோட விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் நம்மளோட வருமானம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஊழல், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய காசை வந்துட்டு தப்பான முறையில் சில நேரத்தில் பயன்படுத்துகிறாங்க. பொது வாகனம் கூட உருப்படியாக இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனா, இல்லை ஒருத்தவங்க வந்து காலேஜுக்கு போகிறதுனா, இல்லை ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறதுனா பொது வாகனத்தை வந்து நம்பியிருக்காங்க. கேடிஎம் ட்ரெயின்லாம் வந்துட்டு சரியான நேரத்தில் வராதனால அவங்க சரியாக வேலைக்கு போய் சேர முடியல. வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 17-18 வயசு வந்தோடனே ஒரு ஸ்கூல் முடித்தோடனே அவங்களுக்கு சரியான படிப்பு வரலைன்னா, இல்லை அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்துட்டு தப்பான முறையில் வந்துட்டு போயிட்டு, அதனால தான் நம்ம சமுதாயம் வந்துட்டு நிறைய பேர் வந்து தப்பான இதில் வந்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வந்துட்டு ஐசி ஒரு குடியுரிமை, ஒரு ஐசி கூட ஒரு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அம்மா அப்பா வந்துட்டு மலேசியன் சிட்டிசனாக இருந்தால் கூட வந்துட்டு அவங்களுக்கு ஐசி ப்ராப்ளமாக இருக்குது. அதை வந்துட்டு எடுக்கவே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போக கூட கஷ்டமாக இருக்குங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய பட்டியலை போடுறீங்க? அதுக்கு தான் அரசாங்கம் பந்துவான் ராயா சத்து மலேசியா மூலியமா 500 கொடுக்குறாங்களே, இது போதாதா? புரியுமா? ஒரு வருஷத்துக்கு 500 போதுமாங்க? இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் எத்தனை பிரச்சனைகளை லிஸ்ட் ஆன் பண்ணேன். எத்தனை பிரச்சனைகள் பொதுமக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பிரச்சனைக்கும் 500 தீர்த்த முடியுமா? சரிங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் நம்ம இந்தியர்களுக்கு நிறையா செய்கிறாங்க. தமிழ் பள்ளி மற்றும் கோவிலுக்கு நிதி கொடுக்குறாங்க. இப்போ உயர்கல்வி விஷயம் பார்த்தோம்னா நம்ம பொது பல்கலைக்கழகத்தை படிக்கிறதுக்காக மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கான கடன் வசதியாக தராங்க. அப்புறம் அடையாள அட்டை பிரச்சனை கூட தீர்த்து வைக்கிறதுக்காக மைண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் மூலியமா முயற்சி பண்ணுறாங்க. அதை பற்றி உங்க கருத்து? போன தேர்தலில் ஓட்டை திருப்பி விட்டாங்கன்னா இவ்வளோ பயம். இப்போ இந்த தேர்தலையும் திருப்பி விட்றாங்கன்னு தெரிஞ்சு மக்களுக்கு பல உதவிகள்லாம் செய்கிற மாதிரி செஞ்சு அதனால தான் மக்களுக்கு இவ்வளோ இது கிடைக்குது. இப்போதான் இந்தியன்ஸுக்கு வந்து அரசாங்கம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சாங்க. இவ்வளோ நாள் எங்கே போனாங்க? 56 வருஷம் ஆச்சு நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சி. இப்போதான் வந்து இந்தியன்ஸ் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எவ்வளோ வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் முன்னிலேருந்தே செஞ்சுருந்தா நம்ம வந்துட்டு நேரத்துக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். ஒரு ஐசி பிரச்சனை வச்சுக்கங்க. எவ்வளோ இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஐசி பிரச்சனை இருக்கு. அது வந்துட்டு ஒரு மைண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ பேர் ஐசி இல்லாம இருக்காங்க. ஏன்? ஏன்னா அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ரொசீஜர் இது அது இதுன்னு கேட்டு ஏன் அவங்களோட அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு இல்லை, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூடாது? ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? ஆர்சி ரிப்போர்ட் வந்துச்சு இடையில சவால் வந்துட்டு ஆர்சிஐ ப்ராஜெக்ட் ஐசின்னு வந்துட்டு ஒரு இது வந்துச்சு ரிப்போர்ட். நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அதில் வந்துட்டு பங்களாக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, இந்தோனேஷியாக்காரங்க அவங்களுக்குலாம் 3 மாசத்துல வந்துட்டு ஐசி கிடைக்குதுன்னு சொல்றாங்க நியூஸ்ல. அதெல்லாம் எப்படிங்க நடக்குது? நம்ம இந்தியர்கள் மட்டும் ஏன் 70 வயசு 80 வயசு ஆகிட்டோன்னா பாட்டி அப்பதான் போயிட்டு நஞ்சீப் கிட்ட வந்துட்டு கையில் வந்துட்டு ஐசியை வாங்குறாங்க. அதுக்கு மேலே ஐசியை வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்க? அப்புறம் கல்வி, பப்ளிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்று எஸ்டிபிஎம் மூலியமா போகலாம், இல்லை மெட்ரிகுலேஷன் மூலியமா போகலாம். அது ஏங்க 2 சிஸ்டமு ஒரே சிஸ்டமா இருக்கக்கூடாதா? ஒரு சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டி போயிடலாம். ஆனால் இன்னொரு சிஸ்டம் வந்து நீங்கள் 2 வருஷம் எஸ்டிபிஎம் எழுதி, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்ட், எஸ்டிபிஎம் எழுதிட்டு தான் நீங்கள் வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டி போக முடியும். பப்ளிக் யூனிவர்சிட்டி நீங்கள் பூந்த பிறகு வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரே வருஷத்துல வந்து போனதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சு தான் உங்களுக்கு ஒரு வயசு கூட நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே படிக்கிறது. இது வந்துட்டு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்காக வந்துட்டு இந்த ஒரு அன்ஃபேர் எஜுகேஷன் சிஸ்டம்? இது எதுக்கு? இலவச கல்வி ஏங்க இலவச கல்வி கொடுக்கக்கூடாது? நம்ம நாட்டில் என்ன இல்லை நம்ம இலவச கல்வி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஜெர்மன், கியூபா, அர்ஜென்டினா இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாடுக்கு ஈடான ஒரு நாடு தான். ஏன் இவங்கெல்லாம் இலவச கல்வி கொடுக்கலையா? இந்த மாதிரி இலவச கல்வி கொடுக்குற நாடை வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசாம இந்த தாய்லாந்து, மியான்மார் இந்த மாதிரி கண்ட்ரியை தான் நம்ம இன்ன வரைக்கும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நம்மளோட எக்கானமி என்ன அவங்களோட எக்கானமி மாதிரியா இருக்கு? பிடிபிஎன் கொடுக்குறீங்க, சரி பிடிபிஎன் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிபிஎன் லோனு கிடைக்குது, எல்லாரும் வந்துட்டு நல்லா படிக்கிறாங்க, எல்லா சுவாஸ்தா இதுலேயும் போய் படிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால்
நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா பிஜிபிஎன் லோன் வந்துட்டு ஒரு படிப்பாளி உருவாக்குதோ இல்லையோ ஒரு கடனாளியை மட்டும் நல்லா உருவாக்குதுங்க. எவன் வந்துட்டு இந்த லோன்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களோட படித்து முடிஞ்ச பிறகு அவங்க எவ்வளோ கடனில் இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 30 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி வந்துட்டு கட்டிட்டு போகணும். இல்லை சார், கல்வி இலவச கல்வினா அரசாங்கத்துக்கு ரொம்ப செலவாகும். அவ்வளோ காசுக்கு எப்படி சார்? பெட்ரோலியம், கிளாப்பஸ் ஆவில் இதெல்லாம் கிடைத்த வருமானம்லாம் எங்கேங்க? காசு இல்லைன்னா எப்படி என்எஃப்சி, மெகா பிகே வெப்சைட் இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க? இந்த ப்ராஜெக்ட்லாம் என்னத்தில் போய் முடிஞ்சிச்சு? எல்லாமே ஸ்கேண்டலில் முடிஞ்சிச்சு. இது பத்தாவதுன்னு இடையில நம்ம பிரதமர் அவர் வந்துட்டு பதவிக்கு வந்த பிறகு நம்ம பிரதமர் நஜீப் அவர் பதவிக்கு வந்தப்போ வந்துட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மனாரா வாரிசான் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவர் கட்டப்போன்னு சொன்னார். அந்த மனாரா வாரிசானோட மதிப்பு வந்து 5 பில்லியன் இந்த மனாரா வாரிசானை கட்டி முடிக்கிறதுக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காசு இருக்கும்போது ஏங்க கல்விக்கு வந்து காசு கொடுக்கக்கூடாது? எவ்ரி இயர் ஆடிட்டர் ரிப்போர்ட்டை பாருங்க, ஒரு 3 வெள்ளி ஜாமானை வந்துட்டு 80 வெள்ளி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு அதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரிடிகுலஸாக இருக்குன்னு. அதெல்லாம் ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ணல? இதெல்லாம் ஊழல் தானே. இந்த ஊழல்லாம் குறைத்தால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இலவச கல்வி வந்துட்டு கொடுக்க முடியும். அடுத்த கேள்விக்கு போவோம். நம்ம காடி விலையை பற்றி பேசுவாங்க, ஏன்னா அதான் ஹாட்டான டாபிக் இப்போ எல்லாம் பேசப்படுற ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விலையை வந்து காடி விலையை குறைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விலையை குறைச்சிட்டா வெளிநாட்டு காடியும் விலை குறைக்கும். அதனால வந்து நம்ம உள்நாட்டு காடியோட வர்த்தகம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். நம்ம உள்நாட்டு காடியை நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விலையை குறைச்சிட்டா எப்படி மற்ற வெளிநாட்டு காடிகளோட சமமாக போட்டியிட முடியும்? ஆமாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, காடி விலை குறைஞ்சிச்சுன்னா காடி எண்ணிக்கை கூட ஆகிடும். ஓகே, அதனால வந்து போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? தனிப்பட்ட மனிதனின் லாபத்துக்காக நாம ஏன் காசு கூட கட்டணும் காடி வாங்குறதுக்கு? நான் மலேசியா காடி சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தரமான காடியாக வழியாக்குங்க. ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? உதாரணத்துக்கு நானே ஒரு காடி வாங்கினேன், மலேசியா காடி தான் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம மலேசியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி ஒரே மாசத்துல வந்து சைட்ல உள்ள கித்தால உறிஞ்சிட்டு வந்துருச்சு. போய் கேட்டால் அவங்க சொல்றாங்க கிரேட்டா மலேசியால அப்பா அம்மா ஓடுன்னு சொல்றாங்க. இதுக்கு யார் பதில் சொல்றது? 50,000 வெள்ளி 60,000 வெள்ளி கொடுத்து ஒரு காடியை வாங்குறோம்னா நம்ம அதில் என்னென்ன எதிர்பார்ப்போம்? இதே வந்துட்டு ஒரு வெளிநாட்டு காடி ஏதோ ஒரு 20-30,000 வெள்ளி கூட போட்டு வாங்கினா கூட அந்த காடியோட தரம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. இங்கே உள்ள 50K வந்துட்டு ஒரு ஹோண்டா சிட்டி வாங்க முடியுமா? ஆனால் வெளிநாட்டில் விற்கிற விலை வந்துட்டு 50K தான். ஆனால் நம்ம நாட்டுக்கு வரும்போது அந்த காடி என்ன 90Kக்கு போகுது. ஏன் 90K போகுதுன்னா 40K வந்துட்டு டேக்ஸுக்கு இந்த மாதிரி மற்ற செலவுகளுக்கெல்லாம் போகுது. ஏன்னா வந்துட்டு லோக்கல் கா வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லோக்கல் மார்க்கெட் வந்துட்டு இண்டஸ்ட்ரி வந்து லோக்கல் கா இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. காடி சீப்பாக விற்கிறனால நெரிசல் ஆகுதா? அப்போ எல்லாம் சைக்கிளில் போகலாமா? காடி வந்துட்டு அரிசி பருப்பு மாதிரி இல்லைங்க. ஏதாவது வந்துட்டு ஒரு குறைவாக விற்கிறனால 4-5 வாங்கி யாரும் வீட்டில் போட போகிறதில்ல. அப்படியே வந்துட்டு இந்த காடி வந்து நிறைய ஆகிறனால வந்து நெரிசல் ஆகுதுன்னா அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு இன்னும் பெட்டர் பண்ணுங்க. எல்லாம் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாய்க்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இல்லை ரோட்டை அகலமாக இருக்குங்க. இதை பாருங்க, பிரச்சனை சொல்றீங்க. அரசாங்கம் எவ்வளவு செஞ்சாலும் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? யாருக்கு தான் அந்த பிரச்சனை இல்லை? அரசாங்கத்துக்கு தான் பிரச்சனை இருக்கு. ஆனா இவ்வளவு பிரச்சனை இருந்தும் மக்கள் அவங்க மறக்கல. ஒரு உதாரணம் சொல்லலாம், கிரீன் 500 வெள்ளி கொடுத்தாங்க. அப்புறம் கிரீன் உருவாக்குனாங்க. அப்புறம் ஸ்கீம்ன்ற ப்ரோக்ராம் ஒன்று தொடங்கினாங்க. அப்புறம் ஸ்லீம் மூலியமா வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகளை கொடுத்தாங்க. அசிம் அது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் கரிசிமா கொண்டு வந்தாங்க. இவ்வளோ ப்ரோக்ராம் செஞ்சோம், ஏன் நீங்க நன்றி கடனோட அரசாங்கத்துக்கு நடத்த மாட்டீங்க? அரசாங்கத்துக்கு நாம ஏங்க நன்றி கடன் பண்ணோம்? அரசாங்கம் தான் நம்மளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. டேக்ஸ் கட்டுறோம், ஓட் போடுறோம். யாரு கொண்டு அவங்க ஆட்சியில் வைக்கிறா? யாருக்கு அவங்களுக்கு யார் அவங்களுக்கு காசு கொடுக்குறா? நம்ம தான் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம். நம்ம காசு கொடுக்குறோம், ஓட்டு போடுறோம். இதனால அவங்க நம்மளுக்கு வேலை செய்யணும், நம்மளுக்கு வசதிகள்லாம் வந்துட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுன்ற நம்பிக்கையில தான் வந்துட்டு நம்மளை அவங்கள கொண்டு ஓட் பண்ணி அவங்கள ஆட்சியில் வைக்கிறோம். அதை விட்டு என்ன பண்றாங்க? என்ன காசு ஏறுது, டோல் காசு ஏறுது, வீடு காடி வாங்குற வசதி இருக்கா நம்மளுக்கு? இப்போ 40% நம்ம நாட்டு மக்களின் 40% வந்து 1500 வெள்ளி கீழே வந்துட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு பிள்ளையை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இல்லை ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதோ உங்களால் முடியுமாங்க?
அதை விட்டு போட்டு அவங்களுக்கு வீடு சொந்த வீடு வாங்குறதுக்கு அந்த 1500 வெள்ளியில் பண்ண முடியுமா, இல்லை சொந்த காடி வாங்குறதுக்கு அந்த 1500 வெள்ளியில் பண்ண முடியுமா? அதை எடுத்து வந்துட்டு அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாய்க்கணும்னு நினைச்சா கூட அதுக்கு எவ்வளோ காசு போயிடுது, அதுலேயே அவங்களுக்கு காசு போயிடுது. அதை வச்சுட்டு அவங்க என்னத்தை தான் சம்பாதிக்க முடியும்? இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி ஏறுது? இதுதான் நம்ம அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்குறோமா? சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த நம்மளோட அடிப்படை வசதிகள், இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கங்க, ஒரு தமிழ் ஸ்கூல்னு எடுத்துக்கங்க. ஒரு தமிழ் ஸ்கூல்னு எடுத்துட்டு போய் பார்க்குறீங்கன்னா பேப்பர் வந்துட்டு பெருசாக போடுறாங்க, 100 மில்லியன் 200 மில்லியன் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு, தமிழ் ஸ்கூலு பெரிய செக் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்குலாம் கணக்கு எங்கெங்க போகுது? ஸ்கூலுக்கு கட்டி முடிச்சிட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் போய் பார்த்தா எப்படி இருக்கு? ஸ்கூல்லாம் இன்னும் மோசமான நிலைமையில இருக்கு. 55 வருஷத்துக்கு கழிச்சும் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லாம் வந்துட்டு இன்னும் மோசமான நிலைமையில இருக்கு. இந்த ஒரு ஸ்கூல் விட்டுருங்க, இங்கிருந்து சபாசுரா போனா அங்க இன்னும் அடிமட்டத்தோட ஒரு அடிப்படை வசதி இல்லாம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. பொண்டோ ஸ்கூல், இன்னும் பொண்டோ ஸ்கூல் மலேசியால வந்து பாத்திருக்கீங்களா? உங்க சபாசுராவுக்கு போய் பாருங்க. பிள்ளைங்கலாம் வந்துட்டு அத்தாப்புடி ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு எழுதுறதுக்கு ஒரு நல்ல பாட்டு அந்த மாதிரி இல்லாம கூட, ஒரு டீச்சர் கூட ஒரு நல்ல குவாலிட்டியான டீச்சர் இல்லாம இருக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. அப்ப அந்த மாதிரி நிலைமையில வளர்ற பிள்ளைங்களாம் வந்துட்டு என்ன மாதிரி பிள்ளைங்களா அவங்க? நல்லா ஒரு படிச்சு பெரிய லெவல்ல அவங்க வாய்ப்பே இல்லை. இதை நான் மட்டும் சொல்லுங்க, பொதுமக்கள் எல்லாரும் இதை தான் சொல்றாங்க. ஷபா, இதுக்கு என்னதான் செய்யலாம் சொல்றீங்க சார்? போதுங்க, இதுக்கு மேலேயாவது நம்ம வந்துட்டு புத்திசாலியா ஓட்டு போடுவோம். எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தா நமக்கு வந்துட்டு நன்மையை செய்வாங்கன்னு நினைச்சு பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த கட்சிக்கு வந்து நம்ம ஓட் பண்ணுவோம். அரிசி கொடுக்குறான், சாரி கொடுக்குறான், பருப்பு கொடுக்குறான்னு சொல்லி அவனுக்கு போய் ஓட்டை போட்டு நம்ம மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. இந்த தடவை எலெக்ஷன்ல யோசிச்சு ஓட் பண்ணுங்க.